பொண்ணு வேர்க்கடலை விக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ பஸ்ல வந்த ஒருத்தன் அவகிட்ட வேர்க்கடலை கேக்குறான்னு அவளுக்கு பார்சல் பண்ணி கொடுக்குறா. வேர்க்கடலை வாங்கினதாம அந்த பொண்ணு கிட்ட காசு கொடுக்குற மாதிரி அவளை வெறுப்பேத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த பொண்ணு அண்ணா காசு கொடுங்க பஸ் பின்னாடி ஓடுறா. அதுக்குள்ள பஸ் அங்கிருந்து கிளம்பிடுது. இப்ப அடுத்த நாள் அதே ஆள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். உடனே அந்த பொண்ணு, அண்ணா நேத்து நீங்க வேர்க்கடலை வாங்கிட்டு காசு தரவே இல்ல, நீங்க கொடுக்காமலே போயிட்டீங்கன்னு சொல்றா. அதுக்கு அந்த ஆள் டென்ஷன் ஆகி, நான் இந்த ரூட்ல தான் டெய்லி வர போறேன், இன்னைக்கு என்கிட்ட சில்லறை இல்ல, நாளைக்கு வாங்கிக்கோ, உன் காசு எடுத்துட்டு நான் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறான். இப்ப 2 நாள் கழிச்சு அதே ஆள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வேற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்கா. அப்ப இந்த வேர்க்கடலை விக்கிற பொண்ணு போயிட்டு அந்த ஆளு கிட்ட, அண்ணா நீங்க என்கிட்ட காசு எப்ப தர போறீங்கன்னு கேக்குறா. அது பார்த்து அந்த ஆளோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன காசு என்ன கேக்குறாங்கன்னு கேட்பா. உடனே அந்த ஆள் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட ஏதோ சொல்லி அவளை பஸ்ஸுக்கு போக சொல்லிட்டு இந்த வேர்க்கடலை விக்கிற பொண்ணு கிட்ட வந்து, ஒரு 30 ரூபாய் காசுக்காக என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி நான் அவமானப்படுத்துறியா, உனக்கு இந்த காசு தானே வேணும் இந்தான்னு சொல்லி மூஞ்சில தூக்கி வீசுறா. அந்த பொண்ணு கீழே விழுந்த காசை அழுதுகிட்டே எடுத்து கண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு போறா. இப்ப அடுத்த நாள் அதே ஆளு வேற ஒரு கம்பெனிக்கு புதுசா வேலைக்கு போய் ஜாயின் பண்றா. அங்க போனது அவங்க உன்னோட ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டீங்களா, நீங்க ஆஃபர் லெட்டர் வாங்கினாதான் இங்க அபிஷியலா ஜாயின் பண்ண முடியும், போய் அட்மின்ல போயிட்டு ஆஃபர் லெட்டர் வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே அவனும் அட்மின்ல போயிட்டு ஆஃபர் லெட்டர் எப்ப கிடைக்கும்னு கேக்குறான். உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் தர வர வெளில போயிருக்காரு, அவர் வரதுக்கு ஈவினிங் ஆகும், அது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவனை ஈவினிங் வரை வெயிட் பண்றான், ஆனா அவர் வரவே இல்ல. சரி நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கினா அங்க இருக்க பொண்ணு அவனை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இப்ப அடுத்த நாள் போய் அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உன்னோட ஆஃபர் லெட்டர் உன்னோட மேனேஜர் கிட்ட தான் இருக்கு, நீங்க போய் அவர்கிட்டயே வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பி. உடனே அவன் அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு, என்னோட ஆஃபர் லெட்டர் உங்ககிட்ட தான் இருக்கா, உங்ககிட்ட தான் வாங்க சொல்றாங்கன்னு சொல்லுவான். உடனே அவர், ஆமா என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வச்சுக்கோன்னு சொல்லி அவன் எப்படி அந்த லேடி கிட்ட நடந்துக்கிட்டானோ அதே மாதிரி இவர் அவங்கிட்ட நடந்துப்பாரு. இதை பார்த்துதான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்பான். நீ மட்டும் இந்த லேடி நடந்துக்கலாமான்னு கேக்குறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த மேனேஜரும் அதே பஸ்ல தான் நீங்க வந்திருப்பாரு. ஆள் அந்த லேடி கிட்ட நடந்துகிட்டதை இவர் பாத்துட்டு தான் இருந்திருப்பாரு. நீ அன்னைக்கு அந்த லேடி கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டியே, அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, உன்ன அந்த மாதிரி நடத்துறமான உனக்கு எவ்வளவு கோவம் வருது, அதே மாதிரி தானே அந்த லேடிக்கும் இருக்கும், ஒழுங்கா போய் அந்த லேடி கிட்ட சாரி கேள்னு சொல்லி அனுப்புற. இவன் அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட போயிட்டு சாரி கேட்டு அவகிட்ட இருக்க எல்லா வேர்க்கல்லையும் நானே இன்னைக்கு வாங்கிக்கிறேன், எனக்கு பார்சல் பண்ணி கொடுங்கன்னு கேட்பான். அவங்களும், என் தம்பிக்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணணும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன், நல்ல வேளை கடவுள் மாதிரி வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேர்க்கல்லையும் அவனுக்கு கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பி போறா.